வெல்கம் பேக் டு ஐஷஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான 3 மினிட்ஸில் பண்ணக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆனியன் ஹீட் ஆனதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்க்குறேன். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும், ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் வதங்கினதும் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதையும் இந்த ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டு சேர்க்குறோம். இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த ஒரு ரெசிப்பியில் நம்ம எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சைடில் நான் அரிசி ஊற வச்சுருக்கேன், ப்ளஸ் நான் ஒரு தேங்காவோட பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்ற டைமில் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காரமே இருக்காது இதில் அவ்வளவா. பச்சை மிளகா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா 2 போட்டுக்கோங்க. காரம் அதிகம் வேணும்னா நம்ம பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூட நான் அரிசியில் ஊற வச்சுருந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். தேங்காய் பாலும் அந்த தண்ணியும் ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் விசில் போட்டு மூடிட்டேன். ஒரு விசில் வந்துருச்சு. நான் இது கூட குருமா, உருளைக்கிழங்கு குருமா பண்ணி சாப்பிட்றேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் சூப்பராக பண்ணிட்டோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.